திருப்பூரில் நோய் தாக்குதலுக்குள்ளான நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு குமாரலிங்கம் பகுதி விவசாயிகள் நோய் தாக்குதலுக்குள்ளான நெற்பயிருடன் வந்திருந்தனர். அப்போது தண்டு புழு நோய் நெற்பயிர்களை தாக்கியுள்ளதால் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வலையாம்பட்டு ஏரியின் ஆயக்கட்டு நிர்வாகிகளை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்க வலியுறுத்தி உழவர் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அறிவழகன் மற்றும் உதவி பொறியாளர் ஹரிஹரன் ஆகியோர் வலையாம்பட்டு ஏரியின் ஆயக்கட்டு நிர்வாகிகளை ரகசியமாக தேர்ந்தெடுத்ததை ரத்து செய்ய வேண்டுமென விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். ஆயக்கட்டு நிர்வாகிகள் தேர்வை ஒரு டிஆர்ஓவோ இல்ல ஒரு மாவட்ட ஆட்சியரோ நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்ப அப்படி அவர் ஒரு மாவட்ட ஆட்சியரோ டிஆர்ஓ நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அது ரகசியமா நடத்தணுமா? இவ்வளவு பெரிய அதிகாரிகளுக்கு இதுதான் வேலையா? யார் நடத்தினாங்கிறது தெரியல. ஆனா வருவாய்த்துறையின் முன்பாக நடத்தியதாக சொல்கிறார்கள். இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத செயல், ஜனநாயக விரோத செயல். அதனால இந்த வலையாம்பட்டு ஏரியினுடைய ஆயக்கட்டு நிர்வாகிகளை முறையாக அறிவிப்பு கொடுத்து தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறோம். கிருஷ்ணகிரி அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஊத்தங்கரையை அடுத்த சாமல்பட்டி ரயில்வே தரைப்பாலத்தில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வடமதுரை செல்லும் சாலையில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலையில் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்றார். அப்போது ஏடிஎம் மையத்தில் இருந்த அலாரம் அடித்ததால் மர்ம நபர் அங்கிருந்து தப்பியோடினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.